வார்த்தை. அரசியல் மேடையில் அரசியல் பேசுங்கப்பா, நல்ல அரசியலாக பேசுங்க, தயவு செஞ்சு நல்ல அரசியல் பேசுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் பேசலாமான்னு மேடைக்கு மேடை பேசின இந்த டிஎம்கே, இப்போ நான் டிஎம்கே பேசுகிறேன். அந்த டிஎம்கேல முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, வீடியோ தேடி பார்த்தா இருக்கலாம், இல்லை கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் ரத்தத்தில் அவர் மேல் ரத்தம் பதியடிந்து விட்டது, சுட்டது இல்லையோ ஏதோ சொல்லும் பொழுது இவர் இங்கே நக்கல் அடிச்சிருக்கார். எப்படின்னாக்க, ஓ அது குண்டுனால் துளைக்கப்பட்ட ரத்தமா இல்லை மாதாந்திரமாக பெண்களுக்கு வர்ற ரத்தமானு அசிங்கமா. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நம்ம மக்கள் சக்தி சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த தவறையும் சுட்டி காட்டும். அது யார் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பொறுப்புடனும் தனிநபர் மரியாதையினுடனும் சுட்டி காட்டும், தவறுகளை சுட்டி காட்டும், நல்ல விஷயத்தை பாராட்டும். அதே மாதிரி நகைச்சுவை, அறிவார்ந்த விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், பொது விஷயங்கள் அனைத்தும் இந்த மக்கள் சக்தி சேனலில் வருது. உங்களுக்கு விஷயங்கள் தெரியணும், நாட்டு நடப்பு தெரியணும், மற்ற இடத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வேண்டும், கொஞ்சமாவது தெரிய வேண்டும் என்றால் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக மக்கள் சக்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு சிறுவர்களை பார்க்க வையுங்கள், நீங்களும் பாருங்கள். நல்ல விஷயங்களே உங்களை தொடர்ந்து வரும், நல்ல விஷயங்களே உங்கள் முன்னால் செல்லும், பின்னால் செல்லும், அக்கம் பக்கமும் செல்லும். நல்ல விஷயம்தான் மக்கள் சக்தியில் வரும். வாங்க பார்ப்போம். இன்னைக்கு ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன. வணக்கம் நண்பர்களே. இது மக்கள் சக்தி சேனலில் நான் பேசுகிறது என்னென்னா, சேனலில் நம்ம பேசும்போது மரியாதையாக பேசணும், நல்ல விஷயங்களாக பேசணும். இதுதான் கொள்கை, இதுதான் அனைவருக்கும் பிடித்தமான விஷயம். நம்மளுடைய குழந்தைகள் பார்ப்பது, நம்மளுடைய பசங்க பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு உகந்ததாக இருக்கணும். அதே மாதிரி தான் தலைவர்கள் பேசுவதும். மேடை பேச்சுங்கிறது கண்ணா பின்னான்னு பேசுகிறதுக்காக மேடை பேச்சு கிடையாது. அரசியல் மேடை பேச்சு ஒரு அநாகரிகமாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, ஒரு அர்த்தமில்லாத தனமாக பேசுவது, இதெல்லாம் அரசியல் மேடை பேச்சு இருக்கக்கூடாது. அரசியல் மேடை பேச்சு, அரசியல் கட்சிகள் என்ன பேசணும்னா, என் கட்சி என்ன வலியுறுத்துகிறது, என்னுடைய கொள்கை என்ன, உன் கட்சியோட கொள்கையின் தவறு என்ன, நீ செய்கிறது என்ன தப்பு, ஆளுங்கட்சி என்ன தவறு செய்கிறது, அதெல்லாம் சுட்டி காட்ட தான் எதிர்கட்சியாகவும் அரசியல் கட்சியாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற எதிர்கட்சி யார்? டிஎம்கே. நான் இந்த சேனலில் டிஎம்கே பண்ணுற நல்லதையும் சொல்லுவேன், விஜய் பண்ணுற தவறையும் சுட்டி காட்டுவேன் இருக்கேன். விஜய் அவர்கள் இப்போ சிஎம்மாக உட்காண்டிருக்காங்க. அவர் பல விஷயங்கள் அவருக்கு தெரிய வரணும், அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார். அதாவது சொல்லித்தர செய்யறதுக்கு ஒரு தகுதி உள்ளவராக இருக்கிறார். அவரை தகுதி உள்ளவர் அப்படின்னு கருதி அவருடைய ஃபேன்ஸு தான் முக்கியமாக கொண்டு பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு ஏற்றபடி அவரும் ஒரு பயத்துடனும் ஒரு பொறுப்புடனும் தான் செய்கிறார் மாதிரி இருக்குது. இன்றைக்கு நான் கூறப்போவது,
அரசியல் மேடையில் பேசும்போது விஜய் பேசினதையும் நம்ம வந்து சிஎம் விஜய் அவர்கள் பேசியதையும் நம்ம வந்து தவற்றை சுட்டி காட்டிடலாம். அதாவது புறம்போக்கு இப்படிங்கிறது, மற்றபடி ஒன்றும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிஎம் பேசுகிற பேச்சு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ரொம்ப வருஷமாக அரசியல் பேக்ரவுண்டு இருக்குது, நான் இப்படிலாம் பேசலாமான்னு மேடைக்கு மேடை பேசின இந்த டிஎம்கே, இப்போ நான் டிஎம்கே பேசுகிறேன். அந்த டிஎம்கேல முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, வீடியோ தேடி பார்த்தா இருக்கலாம், இல்லை பத்திரிகையை தேடி பார்த்தா இருக்கலாம், கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் ரத்தத்தில் அவர் மேல் வந்து ரத்தம் பதியடிந்து விட்டது, சுட்டது இல்லையோ ஏதோ சொல்லும் பொழுது இவர் இங்கே வந்து நக்கல் அடிச்சிருக்கார். எப்படின்னாக்க, ஓ அது குண்டுனால் துளைக்கப்பட்ட ரத்தமா இல்லை மாதாந்திரமாக பெண்களுக்கு வர்ற ரத்தமானு அசிங்கமாக ஒரு வார்த்தையை அவர் விட்டுருக்கார். அவரும் வந்து பல விஷயங்கள் வந்து பெண்கள் தொடர்பாக ஒரு பொறுப்பில்லாத வார்த்தைகளை விட்டுருக்காருன்னு பத்திரிகையில் வரும். அவர் பண்ணிய நல்ல திட்டங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். திருநங்கைகள் எல்லாம் எப்படி கூப்பிடணும், திருநங்கைன்னு கூப்பிட வச்சதே அவர் தான். ஆனால் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது, மேடையில் வந்து கண்டபடி பேசுறது அப்படின்னாக்க அது முக்கியமாக டிஎம்கே தான் சொல்லுவாங்க. அந்த கட்சியில் சிவாஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அப்படி அசிங்கமாக நடிகைகளையும் கட்சிக்காரங்களையும் எதிர்கட்சிக்காரங்களையும் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவர். அவர் சமீபமாக கூட கைது ஆனார், குஷ்பு மேடம் அவர்களை பேசியதற்கு. இவங்கெல்லாம் பேசும்போது எப்படி இவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஸ்டாலின் சார் எப்படி சும்மா இருக்கார் அப்படின்னு நினைப்பேன். அப்பா என்னம்மா பண்ணியிருக்காரு பாருங்க உங்கள் புள்ள, அசிங்கமாக பேசியிருக்கார். இரட்டை அர்த்தத்தில் பேசுவது தான் பெருமிதமாக. அரசியல் கட்சினாக்க அநாகரிகமாக பேசக்கூடாதப்பா. உதயநிதி துணை முதலமைச்சராக இருந்தவர், இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். என்ன அசிங்கமாக ஒரு அவ்வளவு யூத்து கேட்குறாங்க, அவ்வளவு சின்ன பசங்க கேட்குறாங்க, அவ்வளவு பெண்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. காவேரி நீருங்கிறது வந்து கடவுளுக்கு சமானங்க. கடவுள் தான் நமக்கு காவேரி நீர். அதுவும் விவசாயிங்கள்லாம் கொந்தளிப்பாங்க, காவேரி நீர்லாம் வரல, காவேரி நீரை தவறாக பேசினா. காவேரி நீரை வர வைக்கிறதுக்கு முயற்சி செய்யவில்லை விஜய் அவர்கள்ன்ட்டு சொல்லி அதுக்கு உரிய பிரச்சனைகளை பேசினா, அது எப்படிலாம் வர வைக்கணும், அதை என்னெல்லாம் பண்ணணும், அது மாதிரி கொள்கைகளை பேசினா அது அருமை தம்பி உதயநிதி. உன்னை எப்படி திட்டுறதுன்னு தெரியல உனக்கு. அதை பற்றி அந்த காவேரி நீர் கர்நாடகாலேருந்து கொண்டு வர்றது, அந்த மேகதாது இது வந்து உனக்கு அதை பற்றியே துளி நாலேஜ் எங்களுக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்லை. அதனால தான் கண்டபடி நீ அதை பற்றி பேசாமல் கண்டபடி பேசுகிறார். என்ன பாருங்கள், இந்த கும்பலில் பேசும்போது அவர் பேசிகிட்டே இருக்கார். அவர் பேசுகிற ஒரு வார்த்தை கேட்கும்போது ரொம்ப அவர் கவலையாக இருக்கார், எங்கே இருக்கார் அப்படிங்கும்போது எல்லாம் அந்த மக்கள்லாம் திரிஷா திரிஷா திரிஷான்னு கத்துறாங்க. உடனே இவர் வந்து வாயே கூச்சுறது, அங்கே தண்ணி வரல அப்படிங்கிறார். நான் காவேரி தண்ணியை சொன்னேன்பா அப்படிங்கிறார். நீ காவேரி தண்ணியை சொல்லியிருந்தா ஏன் நீ காவேரி தண்ணியை சொன்னேன்பான்னு சொல்கிறப்பா? கேவலமாக பேசுகிற. இதெல்லாம் பேச்சு உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி பேசுவியா நீ? ரொம்ப சந்தோஷமாக பேசுவே போல இருக்கு நீ உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி. இப்படி பெண்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம், அத்தனை பேர் பார்க்குறோம். அப்புறம் எப்படியா ரீல்ஸில் நீ வருவ? ரீல்ஸில் எப்படி அரசியல் ஆட்சி பண்ண முடியும்? ரீல்ஸில் ஒழுங்காக பண்ணினா தான் வந்தார் அவர், விஜய் வந்தார். உன்னால் ரீல்ஸில் வர முடியுமா? ரீல்ஸில் இப்படிலாம் நீ பேசினேன்னா கண்டிப்பாக உன்னை வந்து காரி துப்பி தான் இன்னும் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி எழுந்துக்க முடியாத அடிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் இரிட்டேட்டிங் ஃபேஸை வச்சுருந்தா நீ பேசுகிற. மக்களுக்கு, அதுவும் நல்ல பக்குவமான மக்கள், முதியவர்கள், பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள், படித்த மனிதர்கள், அறிவாளிகள் எல்லாருக்கும் உன்னை பார்த்தா ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் அப்பப்போ வரும். அவன் அப்பங்காசையா கேட்டேன் அப்படிங்கும்போது உன் மூஞ்சி. அப்புறம் இந்த சரண்யா வந்து
பீரால அவர் மூஞ்சியை வாஷ் பண்ணாங்கங்கும் போது ஹே 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 அப்படின்னு ஒன்று மூஞ்சி எல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஃபேஸை பார்த்தா. இப்போ நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ பாவம் யூத்து கொஞ்சம் எதிர்கட்சியாக இருக்கீங்க, நல்லா கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அசிங்கமாக பேசுவேன். ஒரு மேடை பேச்சா இது? அநாகரிக பேச்சு. துணை முதலமைச்சராக இருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒரு துணை முதலமைச்சராக முன்னாடி இருந்தவங்க இப்படி பேசுகிற பேச்சா இது? அழகா? எவ்வளோ அசிங்கம். ஒரு காவேரி நீரை, புனிதமான நீரை அசுத்தப்படுத்துறியப்பா. உன்னை என்ன மாதிரியான கெட்ட வார்த்தையில் திட்டலான்னு தெரியல. உங்கள் தாத்தாவோட குணத்தை கொண்டு வர நீ அப்படியே உங்கள் தாத்தா குணம் வருதுங்க. உங்கள் தாத்தா மாதிரி திருக்குறளுக்கு பதிவுரை பொருளுரை எழுது இது அது பேர் என்ன ராமானுஜர் எடுத்தாரே அது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணு, தமிழ் இலக்கியங்கள் பண்ணு. இது மாதிரி உங்கள் தாத்தா மாதிரி ஒரு அயோக்கிய பேச்சை பேசணுமா? அவர் பேசியிருக்கிறதுனால அதை கோட் பண்ணி நான் இங்கே பேசுகிறேன். அவரையும் நான் நல்ல விதமாக நல்லது பண்ணதுக்கு நல்ல விதமாக சொன்னேன். என்றைக்குமே மக்கள் சக்தி பெண்களை அவதூறாக பேசுவதை ஒத்துக்காது. இங்கே நீங்கள் அவங்க அங்கே திரிஷான்னு கத்தும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னன்னு பாருங்கள். எவ்வளவு அசிங்கமான ஒரு பேச்சு பேசுகிறீங்க. இதுதான் கட்சியின் அழகா? உங்கள் கட்சி இனிமேல் திருத்தாத கட்சி. திமுக திருத்தவே முடியாது போல இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கெட்ட வார்த்தை பேசுவீங்க. ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் வேற உறவை வச்சு பேசி, ஒரு நட்பு உறவு கண்டபடி பேசி என்னமெல்லாம் அந்த காலத்தில் பண்ணீங்க. ஜெயலலிதாவெல்லாம் என்ன கண்டபடி பேசுறீங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் அது பதிஞ்சிருக்கு காதில். நீங்கள்லாம் வெளியில் ஜெயலலிதா அம்மையாரை பேசினது. இப்போ விஜய் அவர்களை காவிரி நீருக்கு காவிரி நீரை அசுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிற. எப்பா யூத்து ஜென்சி கிட்ஸ், இதிலெல்லாம் ஜென்சி கிட்ஸ் டிஎம்கேன்னு இழுத்துக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்லாம் உருப்படாமல் போயிடும் இப்படிலாம் பேசினீங்கன்னா. எவ்வளவு கெட்ட வார்த்தை. அரசியல் மேடையில் அரசியல் பேசுங்கப்பா. நல்ல அரசியலாக பேசுங்க. தயவு செஞ்சு நல்ல அரசியல் பேசுங்க. ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே தற்கூரிங்க தான் விஜயை எடுத்தாருன்னு. அந்த தற்கூரிங்கெல்லாம் இப்போ உங்கள் மேலே திருப்பி அசிங்கமான கெட்ட வார்த்தையை உபயோகிக்கணும்னா எவ்வளோ வேணாலும் உபயோகிக்கலாமே. நீங்கள் இது பேசின இந்த பேச்சுக்கு இப்படி கெட்ட வார்த்தைனாக்க பிரபஞ்சம் உங்களை கெட்ட வார்த்தையாலேயே தான் அழிச்சிடும். நான் தயவுசெய்து கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியை அநாகரிகமான பேச்சில் கொண்டு போகாதீங்க. பெண்களை அநாகரிகமாக பேசுகிறீங்க. ஒரு காவிரி நீர் விவசாயியின் முக்கியமான நீர், நமக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற நீர். அதுக்கு சொன்னீங்க பாருங்க, தண்ணி இல்லாமே கடைசி காலத்தில் போவோம். இப்படி பேசுகிற நீங்கள் கடைசி காலத்தில் வாய் தண்ணிக்கு தவிக்கும். சபிக்கல, எச்சரிக்கிறேன்.